இந்த நாட்களில் நாம் கர்த்தர் தள்ளினார் என்ற தலைப்பின் கீழாக ஒரு சின்ன செய்தியை நாம் பார்க்க போகிறோம். நமக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கும். சேர்த்து கொள்ளுகிறவர் தானே கர்த்தர், அவரோடு கூட அணைத்து கொள்ளுகிறவர் கர்த்தர். கோழி தன் குஞ்சுகளை செட்டைகளின் கீழே எப்படி மறைத்து பாதுகாக்கிறதோ அதே போல் பாதுகாக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். இதனால்தான் சங்கீதம் 91 நம்ம வாசிக்கும் போது, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான், அவர் செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவாய், அவர் சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும் என்று சொல்லி நம்ம பார்ப்போம். இப்போ கர்த்தர் சேர்த்து கொள்ளுகிற அணைத்து கொள்ளுகிற தேவனாக அவர் இருக்கிறார். ஆனாலும் சில சூழ்நிலைகளிலே சில மனிதர்களை தள்ளுகிற தேவனாகவும் அவர் காணப்பட்டார். அதை குறித்து ஒரு 5 காரியங்களை மட்டும் 5 வசனங்களை நாம் பார்த்து நம்ம செய்தியை முடிக்கப் போகிறோம். இப்பொழுது நம்ம வாசித்த வசனங்களை பார்க்கும்போது பாருங்கள், தானியேல் 2ஆம் அதிகாரம் 21 வாசிக்கும்போது, அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் யார்? நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். அவர் ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் மட்டுமல்ல, ஒரு ராஜ்யத்தில் உள்ள ராஜாவை கடைசி வரைக்கும் அதிலே நிலைத்திருக்கக்கூடாதபடிக்கு அவரை தள்ளி வேறு ஒரு ராஜாவை அந்த ஆசனத்திற்குள்ளாக கொண்டு வர வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். லூக்காவில் வாசிக்கிறோம், பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். பலவான்களை என்ன செய்கிறாராம்? ஆசனங்களிலிருந்து தள்ளுகிறாராம். காரணம், அவர்களுடைய பெருமை, அகந்தை, இப்படிப்பட்ட காரியங்கள். இதனால் பலவான்கள் என்று சொல்லக்கூடியவர்களை அவர் என்ன செய்கிறார்? அவர்களுடைய ஆசனங்களிலிருந்து தள்ளி எளியவர்களை உயர்த்தி வைக்கிறானாம். 1 கொரிந்தியரில் நம்ம வாசிக்கும் போது கூட, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார், உள்ளவர்களை அவமாக்கும்படிக்கு இல்லாதவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் தெரிந்து கொண்டார் என்று சொல்லலாம் நம்ம வாசிக்கணும். அப்போ தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் என்பது ஐஸ்வர்யவான்களையோ நன்றாக படித்தவர்களையோ செல்வம் பொருள் எல்லாம் அதிகமாக இருக்கிறவர்களையோ பலம் உள்ளவர்களையோ அல்ல, எளியவர்களை தான் அவர் தேடி வருகிறார், தெரிந்து கொள்கிறார். அவருடைய சீசர்களை கூட பார்க்கும்போது அநேகர் படிக்காதவர்களாக தான் இருந்தாங்க, படிப்பறிவு இல்லாதவர்களாக தான் இருந்தாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் பெந்தகோஸ்தே நாளில் ஏறக்குறைய 17 தேசத்தை சேர்ந்த ஜனங்கள் அங்கே வந்திருப்பாங்க. அப்போ ஆவியானவர் தங்களுக்கு தந்தர்லின வரத்தின்படியே அப்போஸ்தலர் வெவ்வேறு பாஷைகளில் பேசுவாங்க. அப்போ அங்கே கூடியிருந்த எல்லா ஜனங்களும் ஒருவரோடு பேசிக்கொண்ட காரியம், நாம் எல்லாரும் படிப்பறிவு இல்லாதவர்களாக இருக்கிறோமே, அப்படி இருக்கும்போது இவர்கள் பேசுவதை நம்முடைய ஜென்ம பாஷைகளில் நம்ம கேட்கிறோமே, அவர்கள் வெவ்வேறு பாஷைகளில் பேசுகிறாரா, ஆனால் நம்முடைய பாஷைகளில் நம்ம புரிந்து கொள்கிறோமே, இது எப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ அதிகமாக படிப்பறிவு இல்லாதவர்கள் தான் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் இருந்தாங்க. சாதாரண மீன் பிடிக்கிற பேதுருவை கர்த்தராகிய தேவன் அவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பும்படிக்காக தெரிந்து கொண்டார். இப்படியாக நாம் பார்க்கும்போது தாழ்மையானவர்களை உயர்த்துகிறவர் தேவனாகிய கர்த்தர். சங்கீதத்தில் நம்ம வாசித்தோம், நீர் என்னை உயர தூக்கி தாழ தள்ளி உமது சினத்திற்கும் கடும் கோபத்திற்கும் உள்ளானேன் என்று சொல்லி. அப்போ கர்த்தராகிய தேவன் அவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை உயர தூக்குகிறவராக இருக்கிறார். அதே வேளையிலே அவருக்கு கீழ்ப்படியாதவர்களை தாழ தள்ளுகிறவராகவும் அவர் இருக்கிறார். யார் யாரை தள்ளினார் என்று சொல்லி தான் ஒரு 5 நபரை குறித்து நாம் வேதத்திலே பார்க்க போகிறோம். முதலாவதாக யாத்ராகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யாத்ராகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். இதே வசனம் தான் 21ஆம் வசனத்துலையும் இருக்கும். இதே யாத்ராகமம் 15:21 மிரியாம் அவர்களுக்கு பிரதி வசனமாக, கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினாள். இங்கே செங்கடலில் இயேசு கிறிஸ்து
செய்த ஒரு அற்புதம். செங்கடலை பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வந்த ஒரு அனுபவம். அப்போ பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்து வந்துட்டாங்க. ஆனாலும் எய்த்திய சேனைகளில் ஒருவர் கூட மீந்து போகலை. அதைத்தான் இங்கே பாடல் பாடும்போது அவர் குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை துரத்தி வந்த பார்வோனுடைய சேனைகள் எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் என்ன செஞ்சார்? கடலிலே தள்ளினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பாருங்கள், பார்வோனை தள்ளின தேவன் நம்முடைய தேவன். பார்வோனுடைய தலைமையில் தான் அந்த சேனைகள் வந்தது, எகிப்திய சேனைகள் வந்தது. பார்வோனை இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்காதபடி கர்த்தராகிய தேவன் என்ன செஞ்சார்? கடலிலே தள்ளினார் என்று சொல்லி. ஏன்னா பார்வோன் தேவனுக்கு விரோதமாக எழும்பி வந்தவன். பார்வோன் தேவனுக்கு விரோதமாக எழும்பி வந்ததுனால தேவனுடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு சேதமும் வராதபடிக்கு இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்க நினைத்த பார்வோன் சேனைகளை தேவனானவன் என்ன செஞ்சார்? கடலிலே தள்ளினார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இரண்டாவதாக 1 சாமுவேலின் புத்தகம் 15ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 23 முதல் 26 வரைக்கும் வாசிப்போம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 23 முதல் 26 வரைக்கும். இப்படி கர்த்தர் 1 சாமுவேல் 15 23 முதல் 26. இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரகாராதனைக்கும் சரியாய் இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். இப்போதும் நீர் என் பாவத்தை மன்னித்து நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோட கூட திரும்பி வாரும் என்றான். சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோட கூட திரும்பி வருவதில்லை. கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்து நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார் என்று சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டதுனாலே கர்த்தராகிய தேவன் சாமுவேலை கொண்டு சவுலை அபிஷேகம் பண்ணுகிறார். அங்கே அமலேக்கியர்களுக்கு விரோதமாக யுத்தம் நடக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அமலேக்கியருக்கும் யுத்தம் நடக்கிறது. அதில் கர்த்தராகிய தேவன் சவுலோடு சொன்ன காரியம், அமலேக்கியனில் ஒன்று கூட என்ன செய்யக்கூடாது? மீதி வைக்கக்கூடாது. 2ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான். இங்கே தேவன் சொன்னது, அமலேக்குக்கு உண்டான எல்லாவற்றையும் ராஜா உட்பட எல்லாரையும் என்ன செய்யணும்? பிடிக்கணும். அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீ சங்கரிக்கணும். அவன் மேலே இரக்கம் வைக்காமல் எல்லா மிருக ஜீவன்களையும் ஸ்திரீகளையும் புருஷரையும் பிள்ளைகளையும் குழந்தைகள் எல்லாரையும் என்ன செய்யணும்? நீ கொன்று போடணும் என்று சொல்லுகிறார். ஆனால் இங்கு சவுல் செய்தது என்ன என்று பார்க்கும்போது 8ஆம் வசனத்தில், அமலேக்கியனின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடே பிடித்தான். ஜனங்கள் யாவரையும் பட்டய கருக்கினாலே சங்காரம் பண்ணினான். ஆகாக் ராஜா, அமலேக்கியனுடைய ராஜா ஆகாக உயிரோட பிடிச்சிட்டான். ஜனங்கள் எல்லாரையும் பட்டய கருக்கினாலே சங்காரம் பண்ணிட்டான். ஆனால் என்ன பண்ண பாருங்கள், சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துகளையும் முற்றிலும் அழித்து போட்டான். இங்கே சவுலுக்கு கர்த்தர் சொன்னது எல்லாவற்றையும் அழித்து போட வேண்டும் என்று சொல்லி. ஆனால் இங்கே சவுல் செய்தது என்ன? அந்த ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் இவன் வைத்து கொண்டான். அற்பமாய் இருக்கிறவைகளை உதவாதவைகளுமான எல்லா வஸ்துகளையும் முற்றிலுமாக அழித்து போட்டுட்டான். இது கர்த்தருடைய பார்வைக்கு வந்தபோது அங்கே கர்த்தர் கேட்குறாரு, நீ என்ன பண்ணுன? கர்த்தருடைய வார்த்தையை நீ நிறைவேற்றினியா? என்ன பண்ணுன என்று சொல்லி கேட்கும்போது, நான் நிறைவேற்றினேன் என்று சொல்லுகிறான். அதுக்கு சாமுவேல் கேட்குறாரு, அப்படின்னா
என் காதில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் மாடுகளின் சத்தமும் என்ன என்று சொல்லி கேட்கும்போது அது சவுல் சொல்கிறார் 15ஆம் வசனத்தில். அதற்கு சவுல், அமலேக்கிற இடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவனாய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள், மற்றவைகள் முற்றிலும் அழித்து போட்டோம் என்றான். பாருங்க, இவன் செய்தது தவறு, ஆனால் அதை எப்படி சமாளிக்கிறான் பாருங்க. கர்த்தருக்கு பலியிடுறதுக்காக தான் இந்த முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் நாங்கள் எடுத்து வச்சோம், ஜனங்கள் எடுத்து வச்சிருக்கிறாங்க என்று சொல்லி. அதுக்கு தான் பின்னாடி சாமுவேல் சொல்கிறாரு, கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் எண்ணத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் எவ்வளவோ ஜனங்கள் பலி செலுத்துகிறதையும் தாங்கள் அநியாயமாய் சம்பாதித்த பொருட்களை காணிக்கை செலுத்துகிறேன் என்ற பேரிலும் உண்டியலில் போட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன செய்கிறதில்ல, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதில்லை. அதுக்கு தான் இங்கே சாமுவேலின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் பிரியமாக இருக்குமோ. நீ பலிகிறதுக்கு கொண்டுட்டு வந்திருக்கிற ரைட்டு, ஆனால் கர்த்தர் சொன்னது என்ன, எதையுமே உயிரோடே வைக்கக்கூடாது என்று தானே கர்த்தர் சொன்னார். அப்போ கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை காட்டிலும் பலியிறது உனக்கு முக்கியமாக போச்சா? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் முக்கியம், ஆட்டுக்கடாக்களின் எண்ணத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தல் உத்தமம் என்று சொல்லி அங்கு சாமுவேல் சொல்கிறார். சொன்னது மட்டுமல்ல, அடுத்து என்ன எச்சரிக்கிறார் பாருங்கள் சவுலுக்கு. இரண்டகம் பண்ணுதல் பில்லி சுனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரகாராதனைக்கும் சரியாய் இருக்கிறது என்று சொல்லி. இரண்டகம் பண்ணுதல், இங்கிட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படுகிறேன்னு சொல்லிட்டு போய் அமலேக்கை ஜெயிக்கிறது, அடுத்து ஜனங்களுடைய வார்த்தையும் கேட்கணும்னு சொல்லிட்டு முதல் தரமானவை இரண்டாம் தரமானவைகளை அப்போ இது என்ன தான் இரண்டகம் பண்ணுதல், இரண்டகம் பண்ணுதல் என்று சொல்லி சொல்லப்படுது. அப்போ பாருங்கள், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அப்போ கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. இங்கே சவுல் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான், ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலை, ஜனங்களுக்கு கீழ்ப்படியலாம். அப்போ கர்த்தருக்கு இரண்டகம் பண்ணுகிற அந்த பாவத்தை அவன் செய்கிறான். அடுத்து பார்க்கும்போது முரட்டாட்டம் பண்ணுதல், முரட்டாட்டம் பண்ணுகிறான், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் முரட்டாட்டம் பண்ணுகிற ஒரு காரியத்தையும் நம்ம பார்க்குறோம். அப்போ இது எதற்கு சரியாக இருக்கிறதா? இரண்டகம் பண்ணுதல் பில்லி சுனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரகாராதனைக்கும் சரியாக இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியால் அவர் உம்மை ராஜாவாக இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார். இந்த கீழ்ப்படியாமையினால் சவுலை கர்த்தராகிய தேவன் என்ன செஞ்சாரா? ராஜாவாக இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்று சொல்லி. அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை கர்த்தராகிய தேவன் சேர்த்து கொள்ளுகிறவராய் இருக்கிறார். அதே வேளையில் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணிக்கிறவர்களை அவர் என்ன செய்கிறார்? புறக்கணித்து தள்ளுகிறார். இங்கே மன்னிப்பு கேட்குறான். 24ஆம் வசனத்தில் பாருங்கள், உணர்றான். அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே நான் பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். இப்போதும் நீர் என் பாவத்தை மன்னித்து நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோட கூட திரும்பி வாரும் என்றான். நான் ஜனங்களுடைய சொல்லை கேட்டு நான் இந்த பாவத்தை செஞ்சுட்டேன், என்னை மன்னிங்க, மன்னித்து கர்த்தரை பணிந்து கொள்வதற்கு என்னோடு கூட வாங்கன்னு சொல்லிட்டு சாமுவேலை கூப்பிட்றான். அதுக்கு சாமுவேல் சவுலை பார்த்து சொல்கிறாரு, நான் உம்மோட கூட திரும்பி வரமாட்டேன், கர்த்தருடைய வார்த்தையை நீ புறக்கணிச்சிட்ட, நீ இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக இராதபடிக்கு கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார் என்று. அப்போ கர்த்தருடைய வார்த்தையை யாரெல்லாம் புறக்கணித்து தள்ளுகிறார்களோ அவர்களையெல்லாம் கர்த்தர் என்ன செய்கிறாராம்? புறக்கணித்து தள்ளுகிறாராம். மூன்றாவதாக தானியேலின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். தானியேலின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ராஜாவே, அதன் அர்த்தமும் ராஜாவாகிய என் ஆண்டவன் பேரில் வந்த உன்னதமானவருடைய தீர்மானமும் என்னவென்றால், மனுஷரினின்று நீ தள்ளிவிடப்படுவீர், வெளியின் மிருகங்களோடே சஞ்சரிப்பீர், மாடுகளைப் போல புல்லை மேய்ந்து ஆகாயத்து பணியிலே நனைவீர் என்று சொல்லி சொல்லப்படுறது. இங்கே பாருங்கள், நேபுகாத் நேச்சாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. நேபுகாத் நேச்சார் கர்த்தருடைய
வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பெருமையாக இருந்ததுனால இங்கே என்ன ஆகுது? தேவனாகிய கர்த்தர் அந்த நேபுகாத்நேச்சாரை ராஜ்யத்தினின்று அவர் தள்ளிவிடுகிறார். இங்கே 17ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதன் மேல் அதிகாரியாக்குகிறார் என்று சொல்லி. அப்போ நம்ம சங்கீதத்தில் நான் சொன்னேன் இல்லையா, அவர் உயர தூக்கி தாழ தள்ளுகிறவராய் அவர் காணப்படுகிறார். அப்போ பாருங்கள், இங்கு நேபுகாத்நேச்சாரை அவர் என்ன செய்கிறார்? அவனுடைய ராஜ்யத்திலிருந்து அவர் தள்ளிவிடுகிறார். நேபுகாத்நேச்சாரை தள்ளினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். பெருமையாய் அவன் அலைந்த போது அங்கே என்ன சொல்கிறார்? மாடுகளைப் போல புல்லை மேய்ந்து ஆகாயத்து பணியிலே நனைவீர் என்று சொல்லி இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நேபுகாத்நேச்சாரை தேவனாகிய கர்த்தர் என்ன செஞ்சிட்டார்? ராஜ்யத்திலிருந்து தள்ளிவிட்டார். 4வதாக யோனாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யோனா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சமுத்திரத்தின் நடு மையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர், நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என்மேல் புரண்டது என்று சொல்லி வாசிக்கிறோம். இங்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் வேறு திசையாய் போன, கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்து போன யோனாவை கர்த்தராகிய தேவன் என்ன செஞ்சாரா? கடலின் ஆழத்திலே அவர் தள்ளினார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். பாருங்கள், சமுத்திரத்தின் நடு மையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர் என்று சொல்லி அங்கே யோனா சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போ என்று சொல்லி சொன்னார். ஆனால் அவன் கர்த்தருடைய வார்த்தையை கேளாமல் எங்கு போனான்? தர்ஷீஷுக்கு போகும்படி கப்பல் ஏறி போனான். அதனால் என்ன ஆனது என்று நம்ம எல்லாருக்குமே தெரியும். கப்பலில் போய் கொண்டு இருக்கும்போது பெரும் புயல் வந்தது, பெருங்காற்று அடித்தது, கப்பல் மூழ்கத்தக்கதாக வந்த உடனே அங்கே என்ன? யோனா கடலுக்குள்ளாக தள்ளப்படுகிறார். அது கர்த்தருடைய சித்தம். அப்போ யோனாவே அதை சொல்லுகிறார். கர்த்தர்ட்ட 2ஆம் அதிகாரம், யோனா 2ஆம் அதிகாரத்தில் மீனின் வயிற்றுக்குள்ளாக இருந்து கர்த்தரை நோக்கி அவர் ஜெபம் பண்ணுகிறார். அதில் தான் நம்ம பார்க்குறோம், அங்கு 3ஆம் வசனத்தில் சமுத்திரத்தின் நடு மையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர் என்று சொல்லி அங்கே யோனா சொல்லுகிறார். அப்போ இங்கே யார் தள்ளினது என்று யோனாவே சொல்லுகிறார்? கர்த்தர் தள்ளினார் என்று சொல்லி. காரணம் என்ன? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால. இங்கே யோனாவை தேவனாகிய கர்த்தர் கடலின் ஆழத்திலே தள்ளுகிறார். இறுதியாக ஏசாயாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 12 முதல் 15 வரைக்கும் வாசிப்போம். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12 முதல் 15 வரைக்கும். அதிகாலையின் மகனாகிய விடிவெளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். இங்கே லூசிஃபரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி. நம்ம தொடக்கத்தில் நம்ம வாசித்தோம் இல்லையா, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி என்று சொல்லி இங்கே லூசிஃபரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த லூசிஃபர் பெருமையாக இருந்தான். நான் மேகங்களுக்கு மேலாக ஏறுவேன், உன்னதமானவருடைய சிங்காசனத்தில் நான் அமருவேன், உன்னதமானவராகிய தேவனுக்கு ஒப்பாக நானும் அவரோடு கூட அமருவேன் என்று சொல்லி அவன் இருதயத்தில் தான் நினச்சான். வாயில் என்ன பண்ணல, சொல்லலை. அப்போ இருதயத்தின் நினைவுகளை அறிந்திருக்கிற தேவன் இருதயத்தின் நினைவுகளினாலே கூட பாவம் செய்யக்கூடாது என்று எச்சரிக்கிறவர் நம்முடைய தேவன். அப்போ இங்கே பாருங்கள், அந்த லூசிஃபர் இருதயத்தில் தான் நினச்சான். என்ன நினச்சான்? நான் என்ன செய்வேன்? உன்னதத்துக்கு ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், அவரோடு கூட நானும் அமருவேன் என்று சொல்லி அவன் தன்னுடைய இருதயத்தில் தான் நினச்சான். ஆனால் தேவன் என்ன பண்ணிட்டார்? அவனை அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போகும்படியான ஒரு செயலை அவர் செய்தார். லூசிஃபரை தள்ளின தேவன். பாருங்கள், நம்ம 5 பேரை குறித்து நம்ம பார்த்தோம். கர்த்தருடைய பிள்ளைகளை அழிக்க நினைத்த பார்வோனை கர்த்தராகிய தேவன் தள்ளினார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத சவுலை கர்த்தர்
தன்னுடைய ராஜ்யத்திலிருந்து, அவனுடைய ராஜ்யத்திலிருந்து தள்ளினார். பெருமையாய் இருந்த நேபுகாத் நேச்சாரை அவனுடைய ராஜ்யத்திலிருந்து கர்த்தர் தள்ளினார். கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போன, கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் போன யோனாவை கர்த்தர் கடலின் நடு ஆழத்திலே தள்ளினார். கர்த்தருக்கு ஒப்பாக நான் இருப்பேன் என்று சொன்ன லூசிஃபரை அவர் என்ன செஞ்சிட்டார்? அகாதமான பாதாளத்திலே அவர் தள்ளிவிட்டார். தேவதூதர்களோடு கூட இருந்தவன் தான் லூசிஃபர். ஆனால் அவன் தேவனுக்கு ஒப்பாக நான் இருப்பேன்னு தன்னுடைய இருதயத்தில் ஒரு பெருமையான எண்ணம் கொண்டிருந்ததுனால அவனை தேவன் என்ன செஞ்சார்? அகாதமான பாதாளத்திலே தள்ளினார். இன்றைக்கு நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம், நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தன்னை நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்ம எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள் தான், ஜெபிக்கிற பிள்ளைகள் தான், வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகள் தான். ஆனால் ஒருபோதும் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு விலகக்கூடிய எண்ணம் நமக்குள்ளாக வந்துவிடக்கூடாது. பெருமை என்கிற ஒரு காரியம் நம்முடைய சிந்தனையில் வந்துவிடக்கூடாது. கர்த்தருக்கு கீழ்ப்படியாத ஒரு குணம் என்பது நம்மளுக்கு வந்துவிடக்கூடாது. கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியணும், தாழ்மையாக இருக்கணும், கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணும், கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியணும். ஏன்னா தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். அப்படி தான் எதிர்த்து நின்று நேபுகாத் நேச்சாரை தள்ளினார், லூசிஃபரை தள்ளினார். தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அதனால தான் மரியாள் பார்க்கும்போது கபிரியேல் தூதன் போனோன்னே என்ன சொன்னாங்க? நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி சொன்னாங்க. ஆண்டவரை சுமக்க போகிற ஒரு பெண் என்ன சொல்கிறாங்க? ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லுகிறாங்க. அப்போ பாருங்கள், அந்த தாழ்மையின் அடிமையை தான் கர்த்தராகிய தேவன் பார்த்தார். பார்த்து இவள் பாக்கியவதி என்று சொன்னான். அப்போ அந்த தாழ்மை குணம் நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். பெருமையினாலும் கீழ்ப்படியாததினாலும் கர்த்தரை விட்டு விலகி போனதினாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு துரோகம் பண்ண நினைத்ததினாலும் விழுந்து போன இந்த பார்வோனை போல, சவுலை போல, நேபுகாத் நேச்சாரை போல, யோனாவை போல, லூசிஃபரை போல ஒருபோதும் நாம் இருந்து விடக்கூடாது. நாம் தள்ளப்பட்டு விடக்கூடாது. கர்த்தர் நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார். நாம் அதிலே நிலைத்திருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இவர்களையும் கர்த்தராகிய தேவன் உயர்த்தி வைத்திருந்தார். யோனா, எத்தனையோ பேர் இருந்த பக்கத்தில் யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானது. நேபுகாத் நேச்சார் ஒரு ராஜ்ய பாரத்தில் அவன் இருந்தான். பார்வோன் ஒரு ராஜ்ய பாரத்தில் இருந்தான். சவுலை கர்த்தர் தான் அபிஷேகம் பண்ணி ராஜாவாக ஏற்படுத்தி வைத்திருந்தார். லூசிஃபரு தேவதூதர்களோடு கூட கர்த்தரை ஆராதித்து கொண்டிருந்தான். ஆனால் இவர்கள் எல்லாரும் கர்த்தருக்கு விரோதமாக கர்த்தர் அருவருக்கக்கூடிய காரியங்களை செய்ததுனால அவர்கள் என்ன செஞ்சாங்க? தள்ளப்பட்டு போனாங்க. நம்மை கர்த்தராகிய தேவன் உயர்த்தி வைத்திருக்கிறார். இந்த நிலையிலேயே நாம் என்ன செய்ய வேண்டும்? காணப்பட வேண்டும். மாம்சத்தின் கிரியைகள் ஒருபோதும் நம்மை மேற்கொள்ளக்கூடாது. ஆவியின் கனிகளாகிய அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் இவைகளினாலே நம்முடைய வாழ்க்கையை அலங்கரிப்போம் என்றால், சங்கீதம் 91 வாசிக்கிறது போல உன்னதமானவருடைய மறைவில் நம்ம தங்கி இருப்போம். அவருடைய செட்டைகளின் கீழ் நமக்கு ஆரோக்கியம் உண்டாயிருக்கும். அவருடைய செட்டைகளின் கீழ் நமக்கு பாதுகாப்பு உண்டாயிருக்கும். கர்த்தர் இந்த செய்தியின் மூலமாக நம்ம ஒவ்வொருவரையும் இன்னும் உயர்த்தி ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்வாராக. ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, அன்பின் பரலோக பிதாவே, இதை எங்களுடைய வாழ்க்கையில் இந்த நாளிலே கர்த்தராகிய தேவன் எங்களுக்கு கற்றுத்தந்த இந்த அருமையான பாடத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பெருமையினாலும் உமக்கு கீழ்ப்படியாததினாலும் கர்த்தராகிய தேவன் நீர் யார் யாரையெல்லாம் தள்ளினீர் என்று நாங்கள் வாசித்திருக்கிறோமே, தகப்பனை பார்த்திருக்கிறோமே. இது அப்படிப்பட்ட மாம்சத்தின் குணங்கள் எங்களை தொடக்கூடாது. ஆவியின் கனிகளினாலே, ஆவியின் வரங்களினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் நிரப்புங்க. உம்மோடு கூட என்னால் உறவாடக்கூடிய ஒரு அனுபவத்திற்குள்ளாக எங்களை கொண்டு வாங்க. எந்த சூழ்நிலையிலும் உம்மை விட்டு நாங்கள் தள்ளப்பட்டு போய்விடாதபடிக்கு கர்த்தர் எங்களை பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.